தமிழ்நாட்டில் மோட்டோ யூடியூபர் வந்து எடுத்துக்கிட்டால் டிடிஎஃப் பாசன் சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவு வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து ஃபேமஸ் வந்து ஆகிருக்காப்புல. ஆனாங்க எனக்கு தெரிஞ்ச வரை எப்படின்னா டிடிஎஃப் பாசன் வந்து எப்படி கேட்டால் ரொம்ப வந்து ஒரு பாவமான ஆள்னு சொல்லலாம். ஏன்னா வாழ்க்கையிலே வந்து எல்லாத்துக்கும் வந்து கஷ்டங்கள் வந்து துன்பங்கள் வந்து எல்லாம் வரும். ஆனாங்க அவருக்கு தாங்க எங்கே பார்த்தாலும் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் வந்து வந்துருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட என்ன ஆச்சுன்னா அவர் ஆல்ரெடியே வந்து மஞ்சள் வீரன் ஒரு படத்துக்கு வந்து மூஞ்சியெல்லாம் போட்டிருக்காப்புல. அந்த படத்துக்கு வந்து ஹீரோ எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இங்கே ஃபஸ்ட் மீட்டிங் போட்டு ஒரு பெரிய லெவலாக எப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஃபேமஸ் வந்து ஆகி உள்ளுச்சு. ஆனால் ரீசெண்டாக வந்து என்ன ஆச்சுன்னா அந்த மஞ்சள் வீரன் படத்தோட டேரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கை போட்டு அந்த படத்தில் தம்பி டிடிஎஃப் பாசனே வந்து நீக்கப்படுங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வந்து ஹீரோவை வந்து வேற ஆள் எப்படின்னா வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர் எப்போ சொல்லியிருக்காப்புல. அதில் தான் அந்த நியூஸை பற்றி 2 விஷயங்கள் எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். மறந்துடாமல் உங்களுக்கெல்லாம் வந்து டிடிஎஃப் பாஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்தியெல்லாம் தெரியும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிடிஎஃப் பாசனை பற்றி 2 முக்கியமான செய்தி வந்து என்னென்னா அதில் நம்பர் 1ல் மஞ்சள் வீரன் படத்தில் இருந்து நீக்க காரணம் என்ன, எனக்கு வந்து பணம் கூட வேண்டாம் என்று சொல்லி டிடிஎஃப் வாசன் வந்து வேதனையோட ஒரு வீடியோ வந்து விட்டுருக்காப்புல. யூடியூபர் மூலம் ஒரு ஃபேமஸான டிடிஎஃப் வாசன் மஞ்சள் வீரன் படத்துக்கு நீக்கப்பட்டுள்ளதாக அப்படத்தின் டைரக்டர் அறிவித்த நிலையில் அப்படத்தில் இருந்து நீக்கியதால் எனக்கு வந்து தெரியாது, எல்லாத்தையும் வந்து நான் வந்து செய்தியால் தான் நியூஸில் தான் எப்படின்னா பார்த்து எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல. ஏன்னா ஆல்ரெடி எப்படின்னா இந்த விஷயம் வந்து டிடிஎஃப் வாசனுக்கு ஒன்றுமே தெரியாத நான் நியூஸில் பார்த்து தான் நான் வந்து சரி மஞ்சள் வீரன் படத்தில் வந்து ஹீரோ வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவர் வந்து தெரிஞ்சிருக்காப்புல என்று தெரிந்து கொண்டே டிடிஎஃப் பாசனை வந்து தெரிவித்து வந்து உள்ளனர். வேகமாக பைக் ஓட்டி வீடியோவை வந்து யூடியூப்பில் வெளியிட்டு ஒரு ஃபேமஸான தான் டிடிஎஃப் பாசன். அவரே யூடியூப்பில் வந்து சுமார் 40 லட்சம் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பின்தொடர்ந்து எப்படின்னா வருகின்றார்கள். 4.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து சொல்லலாம் சப்ஸ்கிரைட்டு. பைக் ஓட்டி இலசு மத்தியில் ஒரு ஃபேமஸான வாசன் மஞ்சள் வீரல் படத்தில் நடித்து வந்து உள்ளனர். இப்படத்தை செல்வம் என்பவர் டைரக்டர் எப்படின்னா இயக்கியெல்லாம் வந்தாப்புல. இவர் ஏற்கனவே திருவிக்கா பூங்கா என்ற படத்தை வந்து டைரக்டர்லாம் வந்து பண்ணியிருக்காப்புல. மஞ்சள் வீரன் படத்தில் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக வந்து நடந்து வந்த நிலையில் மஞ்சள் வீரன் படத்துக்கு டிடிஎஃப் வாசனை வந்து நீக்குவதாக அப்படத்தின் டைரக்டர் செல்வம் வந்து அறிவித்திருக்காப்புல. மேலும் அவர் தான் சூப்பர் ஸ்டார், ஆனால் படத்தில் வந்து இருந்து தூக்குவோம் என இயக்குனர் வந்து தெரிவித்து வந்து உள்ளது. மேலும் படத்துக்கு அவர் வந்து அவ்வளவா வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலை, ஏதோ 2 நாள் 3 நாள் வரான்னு சொல்லிட்டு ஒத்துழைப்பு வந்து தரவில்லை என்று அந்த மஞ்சள் வீரன் படத்தோட டைரக்டர் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்காப்புல. இது குறித்து டிடிஎஃப் பாசன் தனது யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோங்க 1 மணி நேரம் எப்படின்னா பேசி விட்டுருக்காப்புல. அதில் இயக்குனர் செல்வம் என்னை படத்தில் வந்து இருந்து நீக்கியதா எனக்கு தெரியாது, இதை பற்றி அவர் வந்து ஒரு முறை கூட வந்து என்னிடம் வந்து பேசியதே இல்லை, அது மட்டும் கிடையாது, அவர் படப்பிடிப்பு ஒத்துழைப்பு வந்து தரவில்லை என்று சொல்லி இருந்தது, அது வந்து ஒரு பொய்யான விஷயம் சொல்லி டிடிஎஃப் பாசன் சொல்லியிருக்காப்புல. ஆனால் மஞ்சள் வீரன் படத்தில் ஃபோட்டோ ஷூட் மட்டுமே வந்து நடந்துள்ளது, படம் வந்து வேண்டாம். அந்த முதல் நாள் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு மட்டுமே பட பூஜைக்கு கூட நான் வந்து பணம் எல்லாம் செலவு செய்துள்ளேன். அந்த பணத்தை கூட நான் வந்து எப்படின்னா கேட்க மாட்டேன், ஆனால் என்னிடம் சொல்லி இருக்கலாமே, என்னிடம் வந்து எதையும் வந்து சொல்லாமல் நேரடியாக வந்து ப்ரெஸ் மீட்டிங்கில் போட்டு என்னை வந்து நீக்கியதாக சொல்லி இருக்கிறாப்புல. அது வந்து ஒரு வருத்தமான விஷயம் வந்து என்று டிடிஎஃப் பாஸ் வந்து சொல்லியிருக்காப்புல. அவருக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்து கிடைத்து விட்டார், அவரே அந்த படத்தின் வந்து ஹீரோவாக வந்து நடிக்க வந்து இருக்கிறாப்புல. இதே என்னிடம் வந்து அண்ணன் வந்து சொல்லி இருந்தால் நான் வந்து சரி பண்ணுங்க என்று சொல்லி இருப்பேன், ஆனால் மீடியாவில் என்னை வந்து நீக்கி விட்டதாக சொல்லி இருக்கிறாப்புல. அதுக்கு வந்து என்ன காரணம் சொல்லிட்டுங்க டிடிஎஃப் பாஸ் வந்து அந்த வீட்டில் வந்து கரெக்டாக வந்து கேட்டிருப்பாப்புல. இது குறித்து பேச நான் வந்து அவரை வந்து பல முறை வந்து எப்படின்னா கால் பண்ணி எல்லாம் வந்து பார்த்துருக்காப்புல டிடிஎஃப் பாசன். ஆனால் அவர் வந்து என் அழைப்பை வந்து எடுக்கவில்லை, வேறு யாராவது வந்து ஃபோனை வந்து எடுத்து சரியாக வந்து ஒரு பிஸியாக இருக்கிற மாதிரி வந்து இருப்பதாக வந்து கூறுகின்றார்கள். நான் செலவு செய்த பணத்தை வந்து எனக்கு வந்து ஒரு பைசா கூட வேண்டாம், ஆனால் எதற்காக என்னை வந்து படத்தில் இருந்து நீக்கினர் என்ற காரணத்தை மட்டுமே சொன்னால் மட்டும் போதும். வாழ்க்கையில் வந்து ஏற்கனவே எனக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்து இருக்க நிலையில் இதில் வந்து இந்த பிரச்சனை என்று டிடிஎஃப் பாசன் அந்த பேட்டியில் வந்து எப்படின்னா சொல்லியிருக்காப்புல. நம்பர் 2, டிடிஎஃப் பாசனுக்கு பதிலாக மஞ்சள் வீரன் படத்தில் நடிக்க போவது யார் இந்த ஹீரோ, அவருங்க ஒரு பயங்கரமான வந்து ஆள் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா சில விஷயங்கள் எப்படின்னா நியூஸ் எல்லாம் வந்து லீக் ஆகிருக்கு. மஞ்சள் வீரன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமாக காத்திருந்த டிடிஎஃப் பாசனுக்கு அவரது முதல் படத்தில் இருந்தே டைரக்டர் வெளியேற்றி விட்டது பெரும் ஒரு பரபரப்பு வந்து ஏற்படுத்தி உள்ளது. டைரக்டர் செல்வம் இயக்கத்தில் மஞ்சள் வீரன் எனவும் படம் உருவாகி வந்த நிலையில் அந்த படத்தின் ஹீரோவை வந்து மாற்றி அமைத்த நிலையில் அதன் பின்னர் அந்த படமே வந்து ஒரு டிராப் ஆகி வந்து விட்டு உள்ளது என்று கேள்விகள் வந்து எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் கூல் சுரேஷை மஞ்சள் வீரன் படத்தில் ஹீரோவாக வந்து நடிக்கப் போகிறான் என்று ஏற்கனவே வந்து படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வந்து அவர் தற்போது ஹீரோவாக வந்து மாறி உள்ளேன் என அவரே வந்து கூறி ஒரு அலப்பறை வந்து எப்படின்னா கிளப்பி உள்ளனர். டிடிஎஃப் வாசனை விட இவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆளாச்சு என்றும் மற்றவங்க படத்திலே வந்து கூல் சுரேஷ் வந்து வேற லெவலாக வந்து
ப்ரொமோஷன் வந்து செய்வாப்புல. அப்போது தன்னோட படத்துக்கு அதை விட வந்து ஒரு பயங்கரமாக வந்து செய்வார் என ரசிகர்கள் வந்து ஒரு கலாய்க்க வந்து ஆரம்பித்து வந்து இருக்காப்புல. எப்படியும் மஞ்சள் வீர படத்தில் வந்து யார் நடித்தாலும் அந்த பக்கம் வந்து ஒரு தலையை வந்து வைக்க வந்து போறதில்லை. இதை டிடிஎஃப் வாசன் நடித்தா என்ன, கூல் சுரேஷ் வந்து நடித்தா என்ன, ஆளை விடுங்கப்பா என ரசிகர்கள் வந்து தெரித்து வந்து ஓடுகிறார்கள். மஞ்சள் வீரம் படத்தில் இருந்தே டிடிஎஃப் வாசன் வந்து நீக்கப்பட்ட நிலையில் இனிமேல் அவருக்கு எந்த படத்திலும் வந்து நடிக்க வந்து வாய்ப்பு வந்து கிடைக்க போகுது என ஏகப்பட்ட பேர் வந்து ட்ரோல் செய்து வருகின்றார்கள். மஞ்சள் வீரன் படத்தில் டிடிஎஃப் வாசன் நடிக்கவில்லை என்றுமே பிக் பாஸில் வீட்டில் தனது காதலி வந்து சோயாவுடன் வரப்போகிறார் என வயதுகள் வந்து பரவியுள்ளனர். ஆனால் பிக் பாஸில் வந்து நிகழ்ச்சியும் டிடிஎஃப் வாசன் மற்றும் ஷாலினியின் சோயாவுக்கு வாய்ப்பு வந்து கிடைக்கவில்லை என்பது வந்து குறிப்பிடப்பட தைக்குள்ளது. மறந்துடாம வந்து இந்த வீடியோ வந்து டிடிஎஃப் வாசன் வந்து பார்த்துருந்தா ப்ரோ நீங்கள் கவலையே படாதீங்க, லைஃப்பில் வந்து எல்லாத்துக்கும் பிரச்சனையும் வரும். ஆனால் உங்களுக்கு வந்து லைஃபே ஒரு பிரச்சனை எப்போ ஓடிட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் வந்து என்னன்னா, நம்மளோட ஏபிஜே அப்துல் கலாம் வந்து ஒரு பொன்மொழி சொல்லியிருக்காப்புல, அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். சரிங்களா? என்னன்னா, இந்த உலகத்தில் வந்து ஆண்டையை வந்து எல்லாத்தையும் போட்டு கஷ்டப்படுத்த மாட்டான். உங்களை போல ஒரு சாதிக்கிற ஆளாக இருந்தால் அவங்க தான் எப்படின்னா அந்த ஆண்டையை வந்து கஷ்டப்படுத்துவாப்புல. இந்த டைலாக்கை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? விடுங்க, எல்லாம் வந்து பார்த்துக்கலாம். அந்த அந்த வார்த்தை வந்து இருக்குல்ல, அப்போ தாங்க லைஃபே உங்களால் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகும். மறந்துடாமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.